அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் என்றாலே அவைகள் நற்போதனைகளையும் பழமொழிகளையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக, ஒரு ஒப்பிடக்கூடிய ஒரு ஒப்பிடுதலாக, எபிரேய மொழிபெயர்ப்பிலே அது மிஸ்லே என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரோடு கூட விளங்கக்கூடியதாக இருக்கிற அந்த நீதிமொழிகளை இஸ்ரவேலிலே 3வது அரசனாக பொறுப்பேற்ற சாலமோன் என்பவரால் எழுதப்பட்டது. இந்த சாலமோன் இடத்தில் ஆண்டவர் தரிசனத்தில் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் கேட்ட அந்த ஞானமானது இயேசுவே மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு அவர் இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு சாலமோன் அந்த நாட்களிலே அத்தனை ஞானமுடையவனாக திகழ்ந்தான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சாலமோனினுடைய ஞானத்தை கேட்க இஸ்ரவேலரும் வெளிநாட்டினவரும் ஆவலாயிருந்த அந்த காலத்திலே அவர் இத்தனையான ஒரு நீதிமொழிகளை அவர் எழுதியிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இது ஒரு ஞான கண்ணாடியைப் போல நாம் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவைகளை அப்படியே படம் பிடித்து காட்டி நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிறதற்கு அது ஒரு உந்துகோலாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை வெறுக்கிற ஒரு காரியத்தில் இருந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ முடியும் என்கிற போதனையை கொண்டதாக நாம் குடும்பத்திலே, நாம் சமுதாயத்திலே, நம்மோடு கூட பழகுகிறவர்களினுடைய மத்தியிலே ஆண்டவரோடு உள்ள தொடர்பிலே எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த முதல் அதிகாரம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. உலக ஞானத்தை குறித்து அநேகர் சொல்வார்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி, ஆனால் அறிவில் குறைந்தவர்களை உலகம் மூடன் என்று சொல்லுகிறது வழக்கம். தனக்கெல்லாம் தெரியும் என்று தன்னிச்சையாக நடந்து கட்டுப்பாடுகளை அசட்டை செய்து தான் செய்கிற யாவும் சரியானது என்று சாதித்து மற்றவர்களின் அறிவுரைகளை அற்பமாய் எண்ணி கற்றுக்கொள்ள மறுப்பவனை தான் வேதம் மூடன் என்று அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நீதிமொழிகளானது 2 வகையான வழிகளை மனிதர்களுக்கு முன்பாக, 2 வகையான வழிகளினுடைய அனுபவங்களையும் அவற்றினுடைய முடிவுகளையும் குறிக்கக்கூடியதாக எல்லா அதிகாரங்களும் உள்ளடக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகளிலே மாலை மயங்கும் இருட்டிலே அழைக்கக்கூடிய ஒரு பாவத்தினுடைய குரலையும், தெருவெல்லாம் நின்று கூப்பிடுகிற ஒரு அன்பரின் குரலாக ஞானத்தின் குரலையும், தேனொழுக அழைக்கிற குரலாக பாவத்தின் குரலையும், அன்பொழுக அழைக்கிற குரலாக ஞானத்தின் குரலையும், காமமொழுக அழைக்கிற குரலாக பாவத்தினுடைய குரலையும், காதல் ஒழுக அழைக்கிற குரலாக ஞானத்தின் குரலையும், திருட்டு தண்ணீருக்காக அழைக்கிற குரலாக பாவத்தின் குரலையும், கொழுத்த கன்றுகளை தரும்படியாய் அழைக்கிற அந்த ஞானத்தினுடைய குரலையும், வசீகரம் நிறைந்த பாவத்தின் குரலையும், பாசம் நிறைந்த குரலையும், களவுக்காக அழைக்கிற குரலையும், கற்புக்காக அழைக்கிற குரலையும், ஒன்று பாதாளத்தை பரிசாக அளிக்கக்கூடிய அந்த பாவத்தின் குரலையும், பரலம எருசலேமை நமக்கு பரிசாக தரக்கூடிய ஞானத்தின் குரலையும் குறித்துத்தான் இந்த நீதிமொழிகள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒன்றிற்கு பெயர் பேதமை, இன்னொன்றிற்கு பெயர் ஞானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த முதல் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே அழகாக என் மகனே என்று ஞானம் அழைப்பது போல ஆண்டவர் அழைக்கிறார். உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். இன்றைக்கு வயது சென்றுவிட்ட தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு வாலிபர்களுக்கு, பிள்ளைகளுக்கு விருப்பமில்லாத அந்த சூழ்நிலையிலே வேதம் இந்த உலகத்தில் மிக சிறந்த ஞானியாக
விளங்கின சாலமோனால் சொல்லப்படுகிற அறிவுரை என்ன? உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடி, ஒரு பெரிய கிரீடம் வைத்தது போலவும், உன் கழுத்துக்கு சரப்பணி, ஒரு தங்க சங்கிலி அணிந்தது போலவும். அந்த நாட்களிலே, அவர் வாழ்ந்த நாட்களிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் மாத்திரமே இப்படிப்பட்ட சரப்பணியை, தங்க சங்கிலியை அணிவது வழக்கம். ஆகவே நீ உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிறது உனக்கு தலையிலே ஒரு கிரீடத்தை சூட்டினது போலவும், உன்னுடைய கழுத்திலே ஒரு சரப்பணி அணிந்தது போலவும் இருக்கும் என்று சொல்லி இவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஒரு குடும்ப வாழ்விலே பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பவுலப்போஸ்தலன் எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு அடுத்த மற்ற எல்லா காரியங்களிலும் பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எபேசு சபைக்கு எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, தீய குழுவினர்கள் தங்கள் குழுவில சேர்ப்பதற்கு ஆசை காட்டுகிற வார்த்தைகளை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவர்கள் 19 பொருளாசை உடைய எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை குடிக்கும் என்று சொல்லி, வாங்கும் என்று சொல்லி, இது தவறான பாவத்திற்காக வீட்டிலே அநேக பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். இரத்தம் சிந்தும்படியாய் நாம் பதிவிருந்து குற்றமில்லாதவர்களுடைய இரத்தத்தை நாம் சிந்தலாம் என்று சொல்லி அழைக்கிற அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் போதை வஸ்துகளுக்காக இளைஞர்களை பயன்படுத்தும்படியாக மதவாதங்களை சொல்லி, தீவிரவாதங்களை சொல்லி, இன்றைக்கு அழகாக மூளை செலவை செய்து அநேகரை பாவத்தின் வழியிலே நடத்தக்கூடியவர்களாக, இன்றைக்கு குழுவினர்களாக சேர்ந்து கொண்டு விபச்சார தொழிலிலே இளைஞர்களை ஈடுபடுத்தி விடுவதற்கு முயற்சி எடுக்கிற அநேக காரியங்கள், இவை எல்லாமே பொருளாசைக்கு இவைகள் உடையதாக இருந்து அநேகருடைய வழிகளை கெடுத்து போடுகிறதை நாம் வாழ்கிற சமுதாயத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்குள்ளாக வாழ்கிற நாம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிலே சிக்கிக்கொள்ளாதபடி இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இங்கே சாலமோன் 2வது கருத்தாக தெரிவிக்கிறார். 1 தீமோத்தேயு 6:10 பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. கடைசியில் அது நம்மை கொலைகாரர்களாக கொண்டு வந்து நிறுத்துகிற அளவிற்கு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்துவிடக்கூடியதாக இருக்கிறது. 3வது அவர் கற்றுக் கொடுக்கிறார். 1:23 என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். என்னுடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து மனம் திரும்பினால் என் ஆவியை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் கொடுப்பேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். இதைத்தான் பேதுருவும் அழகாக முதல் பிரசங்கத்திலேயே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதைத்தான் சாலமோன் ஞானி தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக 4வது காரியம், நீதிமொழிகள் 1:28 ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு கிருபையின் காலத்திற்கு ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் திருந்துகிறதற்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் தாழ்த்தி நாம் அந்த வனாந்தரத்தில் கோபமூட்டினது போல, சோதனை நாட்களில் நடந்தது போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், ஒரு நாளிலே கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார். ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு மனிதனுடைய வாழ்க்கை சென்றுவிடும் என்பதை எச்சரிப்பு கொடுத்துவிட்டு கடைசியாக பொதுவாக ஒரு போதனையை சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். குடும்ப வாழ்விலே, நாம் பழகுகிற பழக்க வழக்கங்களிலே, நம்முடைய மனம் திரும்புதல்களிலே, அல்லது காலம் தாழ்த்தி செய்கிற கிரியைகளிலே நமக்கு எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதாக இந்த நீதிமொழிகள் 1 சாலமோன் ஞானி வடிவமைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வாழுவோம்.
அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டு பிரிந்து விட்டேன், வீட்டானதை தொடமாட்டேன்.